ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் இருக்கிற காட்டுப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு அழகான சிறு நகரத்தை பார்க்க போகிறீங்க. காவேரியிலேருந்து பிரிஞ்சு வர சின்ன சின்ன வாய்க்கால்களை நம்பி இங்கே நடக்கிற விவசாயம் இந்த ஊரை ரொம்ப பசுமையான சூழலில் அழகாக வச்சுருக்கு. இந்த ஊரை சுற்றி முழுக்க முழுக்க வாழை மற்றும் கரும்பு தோட்டங்கள் தான். நெல் வெற்றிலையும் பயிரிடுறாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஊரில் நடக்கிற சந்தை ரொம்ப பிரசித்தம். காட்டுப்புத்தூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ஊரில் நிறைய கட்டடங்கள் இன்னும் பழமை மாறாமல் இருக்குது. அதே சமயம் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டும் வராங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்களே நீங்கள் எப்போ எங்கே பார்த்தாலும் அவங்க முதல்ல பேச ஆரம்பிக்கிறது அவங்க ஊர் ஜமீன்தார் ஹைஸ்கூலை பற்றி தான். இப்போ நம்ம முதல்ல இந்த ஊரில் பார்க்க போகிறதும் இந்த ஜமீன்தாரோட அரண்மனையை தான். கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனை இது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே இவ்வளவு கம்பீரமாக இருக்கிற இந்த பெரிய அரண்மனையில் யாருமே வசிக்கலைங்கிறது தான் ரொம்ப பெரிய குறை. வாங்க கிட்டக்க போய் பார்ப்போம். கிட்ட போக போக தான் இதோட அழகு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதோ இந்த அரண்மனையோட வாட்ச்மேன் அங்கே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். செட்டிநாடு அரண்மனைகள்லாம் டூரிஸ்ட்டுக்கெல்லாம் திறந்து காமிக்கிற மாதிரி இங்கேயும் காமிக்க முடியுமா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டேன். இல்லைம்மா, இதெல்லாம் யாருக்கும் திறந்து காமிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த வீட்டை வெளியில் இருந்தாவது பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு தான் கொஞ்சம் வீடியோவெலாம் எடுத்தேன். நடுவில் அழகாக வாசல் படி 2 பக்கமும் அகலமான திண்ணை, அந்த திண்ணையிலேயே 2 பக்கமும் ரூம்ஸும் இருக்குது. இந்த வாசல் திண்ணையில் இருக்கிற தூண்கள், திண்ணையில் சுத்தீவர இருக்கிற எல்லா ஜன்னல் கதவுகள், இந்த வீட்டோட மெயின் நிலக்கதவு எல்லாத்துலேயுமே மர வேலைப்பாடு அவ்வளவு நுணுக்கமாக கலைநயத்தோடு இருக்குது. இந்த அரண்மனையோட வாசப்பக்கத்தையே திரும்ப திரும்ப பார்த்து பிரமிச்சு போனேன். இதுவே இவ்வளவு அழகாக இருக்குன்னா இந்த அரண்மனைக்கு உள்ளே போனால் எவ்வளவு அழகாக இருக்கும், இப்படி பார்க்க முடியாமல் போயிடுது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னால் முடிஞ்சது இதுக்கு முன்னாடி நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதோ இந்த கோவில் தான் ரொம்ப பழைய கோவிலாக இருந்தது, இப்போ புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஜமீன்தார் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. 1903ஆம் வருஷம் ஜமீன்தார் சிதம்பரம் ரெட்டியார் அவர்களால் தொடங்கப்பட்ட பள்ளி. அந்த காலத்துலலாம் இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேருந்தும் இந்த ஜமீன்தார் ஸ்கூலுக்கு வந்து தான் படிப்பாங்களாம். இந்த ஸ்கூலில் படித்தவங்கள்லாம் இப்போ பெரிய பெரிய பதவியில் உலகத்தோட மூளை முடுக்கிலலாம் இருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலி இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுமே ரொம்ப பெரிய பெரிய வீடுகளாக அழகாக இருக்குது. இந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு மணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அது அந்த காலத்தில் இந்த கிராமத்து மக்களுக்கு மணி தெரியணுங்கிறதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மணியை அடிப்பாங்களாம். அப்போல்லாம் எல்லாருக்கும் கடிகாரம் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இருக்காது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மனசு இல்லை. இன்னொரு தடவை எப்படியாவது முயற்சி செஞ்சு இந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்த்துடணுங்கிற முடிவோடு அங்கேருந்து கிளம்பினேன். காட்டுப்புத்தூர் வீதிகளை பாருங்கள். எல்லா வீடுகளுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பழமை மாறாமல் அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டும் இருக்காங்க. காட்டுப்புத்தூர்லேயும் ஆஸ்பத்திரி, ஸ்கூல்னு எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால இந்த ஊரை விட்டு அதிகம் யாரும் போகலை. இதோ இந்த வீட்டை பாருங்கள். உடனே காரை நிறுத்தி இந்த வீட்டுக்குள்ளே கூட போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் ரொம்ப குறுகலான தெருவாக இருந்ததுனால அங்கே காரை நிறுத்த முடியலை. காட்டுப்புத்தூரில் நிறையா கோவில்களும் உண்டு. இந்த ஊர் மதுரகாளியம்மன் கோவிலும் நிறையா பேருக்கு குலதெய்வம், ரொம்ப விசேஷமான கோவில். இதை பாருங்களேன், டவுனுக்கு நடுப்புறையே இந்த மாதிரி பச்சை பசேல்னு வயல்வெளிகள். இந்த ஊரில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த சிவன் கோவிலுக்குள்ளே நரசிம்மருக்கு ஒரு தனியாக சன்னதி இருக்கிறது தான். இந்த நரசிம்மரை வழிபட்டால் ஸ்கின் டிசீஸ்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை. இதோ நம்ம அக்ரஹாரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கேயும் நிறையா வீடுகள் பூட்டி தான் இருந்தது. இந்த பால்காரருக்கு அயிலூர், அதனால லதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதோ இந்த வீட்டுக்கு மேலே மயிலை பாருங்கள். இது மாதிரி எங்கே பார்த்தாலும் மயில் தான். நிறைய வீடுகள் ரொம்ப எளிமையாக அதே சமயம் அழகாக இருந்தது. வர வர எனக்கு எந்த வீடை பார்த்தாலும் உள்ளே போய் பார்க்கணுங்கிற ஆசை ஜாஸ்தியாகிடுது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு எனக்கு தெரிஞ்சவங்க கிரிஜா அப்படிங்கிறவங்களோட வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் முக்கால்வாசி வெள்ளை கலர் பெயிண்ட்டு தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு பேர். இதுதான் ரேழி, பக்கத்தில் ரேழி புல், நேராக நட. இதுவே தஞ்சாவூர் பக்கமாக இருந்தால் இந்த பக்கம் ஒரு தாவாரம் வந்திருக்கும். இங்கே அந்த இடத்துல ஒரு ரூம் கட்டி கூட கொஞ்சம் சின்னதாக போயிடுறது. ஆனாலும் வீடு ரொம்ப காம்பேக்டாக எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்குது. எல்லாத்தையும் விட வீட்டை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிஜா மேடம்க்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராதா கல்யாணம் நடக்கிற மடத்துக்கு போகிறோம். இது மாதிரி அழகான அந்த காலத்து வீடுகள், அக்ரஹாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த காலத்துக்கு திரும்பி போயிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கமாக இருக்கும். இதோ இப்போ நம்ம பார்க்குறது தான் வருஷா வருஷம் இந்த ஊரில் ராதா கல்யாணம் நடக்கிற பெரிய மடம்.
தன்னோட தகப்பனார் பாகவத ஸ்ரீ சதாசிவ பாகவதரோட நினைவில் இந்த பெரிய மடத்தை கட்டி அதில் வருஷா வருஷம் ராதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவர் இந்த ஊர் ஜமீன்தார் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தார். நம்ம லதாவுக்கும் இவர் டீச்சருங்கிறதுனால லதாவுக்கு இவரை சந்திச்சதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் பஜனை மடத்தை பார்க்கணுன்னு சொன்ன உடனே ரொம்ப ஆசையாக பூட்டியிருந்த மடத்தை திறந்து எல்லா இடத்தையும் எங்களுக்கு சுற்றி காமிச்சார். இந்த ராதாகிருஷ்ணர் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கோ. இதே மேடையில் மகா பிரிவா, சிவன் சார், இப்படி எல்லாரோட தரிசனமும் ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. இதோ இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த மடத்தோட சமையல் கட்டு. ஏன்னா ராதா கல்யாண உற்சவத்தும் போது நூற்றுக்கணக்கான பேர் இங்கே வருவாங்க அப்படிங்கிறதுனால அத்தனை பேருக்கும் இங்கே தான் சமையல், சாப்பாடு எல்லாமே. இந்த சமையல் கட்டுக்கு பின்னாடி பெரிய டைனிங் ஹால், கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிடலாம். அதுக்கு தேவையான டேபிள், சேர் எல்லாம் இருக்குது பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடமும் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்தது. ஒரு தூசி தும்ப ஒரு இடத்துல பார்க்க முடியலை. உண்மையான பக்தியும் மனோதிடமும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மடத்தை கட்டி அதை இவ்வளவு பர்ஃபெக்டாக நிர்வகிக்க முடியும். வருஷம் பிப்ரவரி மாதம்தான் இந்த ராதா கல்யாண உற்சவம் நடக்குமா. எங்களெல்லாம் அடுத்த வருஷம் கட்டாயம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். பக்கத்துலேயே இருக்கிற அவரோட வீட்டுக்கும் எங்களை கட்டாயம் வரணும்னு அழைச்சிட்டு போனேன். இந்த படம் வந்து 150 வருஷம் 200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ராமர் பட்டாபிஷேகம். இந்த 2 படங்களுக்கும் தான் வருஷா வருஷம் ராதா கல்யாண உற்சவம் அமோகமாக நடந்து வருகின்றது. இந்த வீட்லேயும் கொல்லைப்பக்கம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன். கொல்லைப்பக்கம் முழுக்க வெள்ளை அடிச்சு அவ்வளவு நீட்டாக வச்சுட்டு இருக்கார் வீட்டை. இந்த பக்கத்து வீடுகளில் துளசி மாடம் இல்லாத வீடுகளையே நம்ம பார்க்க முடியாது. சாயந்தரம் கொஞ்சம் இருட்டுட்டதுனால கடைசி கொல்லைக்கு போய் அந்த தோட்டத்தெல்லாம் பார்க்க முடியல. இந்த கொல்லை பக்கத்துலேயும் நீட்டாக கோட்டை எடுப்புல், இதோ அம்மி, கல்லொரல், தேங்காய் எண்ணெய் ஆடுறதுக்காக தேங்காய் காய வச்சுருக்கு. மஞ்சளும் காவியும் அடித்து இந்த துளசி மடத்தை அழகாக அலங்காரம் பண்ணி அதுக்கு தினமும் பூஜை நடக்குமா. எத்தனையோ வருஷம் கழித்து தன்னோட ஆசிரியரை பார்த்தது லதாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருக்கும் தான். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இந்த ஊரில் ராதா கல்யாணத்தை தவிர சீதா கல்யாணமும் வருஷா வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இங்கே ஒவ்வொரு வீடுகளையும் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு. இந்த வெயிலில் நாகைநல்லூர்லேயும் அலைஞ்சது எனக்கு ரொம்ப டயர்டாக போயிடுது. இல்லைன்னா இன்னும் 2-3 வீடு உள்ளே போய் பார்த்துருந்துருப்பேன். இப்போ நம்ம அடுத்தது போக போகிறது இந்த அக்ரஹாரத்தோட ஒரு கோடியில் இருக்கிற பெருமாள் கோவில். இந்த ஊரோட கோவில்கள் எல்லாமே இப்போ சமீபத்தில் தான் புனருத்தாரணம் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தம். எல்லாரும் இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வேண்டிண்டு வெத்தலைப்பட்டி மாலை கட்டுறது, வெண்ணெய் சாத்துறது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. இதுதான் இந்த ஊரோட பெருமாள் கோவில், பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள். நாங்கள் போன போது தான் பட்டாச்சாரி உள்ளே வந்துட்டு இருந்தார். வெளிக்கதவு மட்டும் திறந்துருந்தது, இன்னும் உள்ளே திறக்கலையே, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னார். அதனால் எங்களால் உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியலை. அதனால் நாகைநல்லூர் மாதிரியே இங்கேயும் வெளியிலேருந்தே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேருந்து அயலூரை நோக்கி கிளம்பினோம். வழியெல்லாம் பார்த்துட்டே வாங்கோ எத்தனை அழகாக இருக்குன்னு. அதுவும் சாயந்தர நேரம் இப்போ வெயிலும் குறைஞ்சிட்டதுனால அவ்வளவு குளுமையாக ரொம்ப நல்லா இருந்தது. அயலூரில் இன்றைக்கி சீதா கல்யாணம் முடிஞ்சது இல்லையா. இப்போ சாயந்தரம் சுவாமி புறப்பாடு இருக்கும். போகிற வழியில் மறுபடியும் இந்த வீடெல்லாம் பார்த்துட்டே போகலாம். இப்போ தான் சுவாமி புறப்பாடு ஊர்வலம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டுருக்கு. நாங்கள் இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலம்பரை கிளம்பி சென்னை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஊரை விட்டு இப்போ போனோன்னா அடுத்த வருஷம் ஸ்ரீராமநவமிக்கு தான் திரும்பி வருவோம். இந்த ராத்திரி இருட்டில் இந்த தெருவே அமைதியாக அழகாக இருக்குது. இங்கே ஒரு அழகான வீடு ஒன்று உண்டு. இந்த வருஷம் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். காலம்பரெல்லாம் யாரோ நிறையா கெஸ்ட் இங்கே தங்கியிருந்ததுனால என்னால் உள்ளே போக முடியல. ஆனால் இப்போவோ இந்த வீடு பூட்டி இருக்குது. இங்கேயும் உள்ளே போய் என்னால் பார்க்க முடியலை. இங்கேயும் வெளியில் இருந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தாலே அழகாக தான் இருக்குது. இந்த திண்ணையில் ஒட்டியிருக்கிற டைல்ஸு, இந்த மெயின் நிலக்கதவு, மேலே இருக்கிற மெட்ராஸ் சீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. அந்த காட்டுப்புத்தூர் பேலஸில் பார்த்தா மாதிரியே இங்கேயும் திண்ணையோட 2 பக்கத்தில் இருந்தும் 2 ரூமுக்கு வழி இருக்குது. ரொம்ப அழகான வீடு. அடுத்த தடவையாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா உள்ளே போய் பார்த்துடணும். இது மாதிரியான அழகான நினைவுகளோட எங்கள் உறவுகளோடலாம் அன்றைக்கி ராத்திரி பேசி மகிழ்ச்சியாக இருந்துட்டு மறுநாளைக்கு காலம்பரை அங்கேருந்து மனசே இல்லாமல் தான் கிளம்பினோம். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அயலூருக்கு வர்றது தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அடுத்த வருஷம் ஸ்ரீராமநவமி எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இந்த ஊர்லேருந்து கிளம்பினோம். அகண்ட காவேரியோட கரையோடு போய் இந்த பெரிய பிரிட்ஜை தாண்டி போனோன்னா அந்த பக்கம் மாயனூர் வரும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா கரூர் பைபாஸ் வந்துடும். அங்கேருந்து நேராக நேஷ்னல் ஹைவேஸில் சென்னை போக வேண்டியது தான். அடுத்த
வீடியோவில் கொடவாசல் பக்கத்தில் இருக்கிற சேங்காலிபுரம் அப்படிங்கிற ரொம்ப அழகான கிராமத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.